தமிழன் ராகுல் காந்தி வணக்கம் சார். தன்னுடைய அரசியல் பயணம் இங்கிருந்து தொடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னது குறித்தெல்லாம் நான் எதுவும் கேட்க விரும்பல. ஆனா இந்த திட்டம் ஒரு லாங் ப்ராசஸ். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் சூஸ் பண்ணி கொடுத்த இடம் கிடையாது. இது இதற்கு முந்தைய அரசாங்கம் சூஸ் பண்ணி கொடுத்த இடம். இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததும் மத்திய அரசாங்கம் தானே தவிர மாநில அரசாங்கம் இந்த இடத்தை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு உங்களுடைய தலைவர் இன்னைக்கு பேசும்போது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசுக்கும் ஏதோ ஆதாயம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இது ஜனங்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாரு. எதையாவது மனதில் வைத்துக் கொண்டு சொல்றாரா, இல்ல நீங்க ஏதாவது நல்லா இந்த விஷயத்துல யாரு ஆதாயம் அடைய போறாங்கிறத ஏதோ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதா தமிழக வெற்றி கழகம்? இல்ல, அதுக்குண்டான பதில் எல்லா மக்களுக்கும் தெரியுது. என்னன்னா, ஒரு விவசாய நிலத்தை நீங்க அந்த இடத்தை பாத்தீங்கன்னா மொத்தம் 5368 ஏக்கர் அவங்க எடுக்க போறாங்க. அதில் ஏறத்தாழ 47%, 47.46% விளைநிலங்களை அழித்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தை உருவாக்க போகிறதா ஒரு அறிக்கை சொல்கிறது. அதாவது விவசாய நிலத்தையும் அதுல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் 26% இவங்க எடுக்கக்கூடிய மொத்த அளவில் 26% நீர்நிலைகளை அழித்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தை உருவாக்க இருக்கிறாங்க. அப்படி இவ்வளவு தூரம் இதையெல்லாம் செஞ்சு இப்படி ஒரு விமான தளத்தை இப்படி ஒரு விமான நிலையத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு என்ன இருக்கு? இங்க இருக்கிற விமானங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுல, ஏன்னா தமிழகத்துல ஏற்கனவே திருச்சியில ஒரு பன்னாட்டு விமான நிலையம் இருக்கிறது, கோவையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் இருக்கிறது. இதை தாண்டி மதுரை விமான நிலையத்தை எல்லா சர்வதேச விமானங்கள் போகிற அளவுக்கு தரம் உயர்த்தலாம். இப்படியான செயல்பாடுகளை இந்த அரசு ஈடுபடாம ஏதோ தனக்கான, எங்க தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் அதைத்தான் முன்மொழிகிறோம். ஒருவேளை அவர்களின் கட்சி சார்ந்தவர்களுடைய, ஏன்னா இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஒவ்வொரு கட்சியிலும், அதாவது குறிப்பாக இன்றைக்கு ஆளுகிற திமுக கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு தூரம் எப்படி அந்த இடங்களை வைத்திருக்கிறாங்க, அங்க ஒவ்வொருத்தரும் எப்படி பயன்படுறாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். இது இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன கவிதையின் மூலமா சொல்லலாம். தாய் தமிழகமே உன்னால் மட்டும் எப்படி முடிகிறது, 234 கோமாளிகளையும் 7.5 கோடி ஏமாளிகளையும் ஒன்றாய் சுமக்கிறாயேன்னு படிச்ச அந்த கவிதை எனக்கு நினைக்கு வருது. அப்படி இன்றைக்கு இந்த தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஏமாற்றும் வகையில இந்த பரந்தூர் விமான நிலையத்தினுடைய இந்த செயல்பாட்டையும் இந்த அரசு முன்மொழியுது. இப்படி அரசு மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டிய, மக்கள் விரும்புவதை செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம் அதெல்லாம் செய்யாம மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளிலேயே தன்னுடைய முனைப்பை காட்டுதுன்னா இது எப்படி மக்களின் அரசாங்கமா மாறும்? இவங்க வேணா எல்லா இடத்துலயும் நாங்க மக்களுக்கான ஆட்சியை தரோம், இது மக்களுக்கான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எந்த மக்களும் இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால இதற்குண்டான தகுந்த பாடத்தை அவர்கள் 2026 படிக்கத்தான் போகிறார்கள். ஏன் அரிட்டாப்பட்டியில் மத்திய அரசாங்கம் அரிட்டாப்பட்டியில் நடத்துகிற அந்த டங்ஸ்டனுக்கு செய்யக்கூடிய அந்த நிகழ்வுல அந்த அரிட்டாப்பட்டியோடு துணை நிற்கிற இந்த அரசாங்கம் ஏன் பரந்தூரின் மக்களுக்காக துணை நிற்கல? அப்போ பரந்தூர் மக்களுக்கு ஒரு நியாயம், அரிட்டாப்பட்டி மக்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ இந்த அரசை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகளை தொடர்ந்து வைக்கணும். எங்கள் தலைவர் சார், இதுவரைக்கும் தமிழக அரசியலில் ஒரு தலைவர் ஒரு மக்களை நேரடியாக சந்தித்து போகிற ஒரு நிகழ்விற்கு இவ்வளவு தடைகள். ராகுல் காந்தி, ஒரே ஒரு சின்ன இடைமறித்தல். உங்களுக்கு அரிட்டாப்பட்டி பத்தி தெரியும், அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. நீங்க அரசாங்கம் பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு அனுமதி கொடுத்த அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கிட்டையும் என்ஓசி வாங்கியிருப்பாங்க, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வாங்கியிருக்க மாட்டாங்க. இது எங்களுக்கு தெரியும். அது இல்லாம அது பல்லுயிர் பெருக்க பகுதியும் கூட. இந்த 2 காரணத்தினால் அரசாங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனா இந்த திட்டம் இது கடந்த காலத்தில் இருந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திட்டம். 2வது, நீங்களே சொல்றீங்க 910 நாள் ஜனங்க போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதுக்கு முன்னால 35 தலைவர்கள் போயிருக்கிறாங்க. நீங்களும் கிட்டத்தட்ட கட்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன் நானு. கரெக்டா? ஒரு ஆண்டு ஆகிறது. உங்களுக்கு இன்னைக்குதான் இந்த பிரச்சனை தெரியுமா, இல்ல இதுக்கு முன்னாலே தெரியுமா? இல்ல, இந்த நிகழ்வு, இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், எங்க தலைவருக்கும் தெரியும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல.
ஆனா இப்படி நாங்க ஒரு அரசியல் கட்சியா செயல்பட தொடங்குற போதே எங்களுடைய நிலைப்பாடை சொல்லிதான் தொடங்குறோம். இன்னும் சொல்ல போனா எங்க தலைவர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பரம்பரைகள்ல, இந்த தலைவர் அவருக்கு உண்டான சில கமிட்மெண்ட்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் முழு களத்தில் வந்து இறங்குவார்னு சொன்னோம். இந்த எந்த களத்தில் இருந்து இந்த நிகழ்வை, இவருடைய அரசியல் களத்தை, அந்த கள அரசியலை செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு எல்லோரும் இருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவில் விவசாயிகளுக்காக, இந்த மக்களுக்காக போய் இந்த களத்தில் இருந்துதான் தொடங்கணுங்கிற ஒரு பெரிய எண்ணோட்டத்தோடு தான் அவர் போயிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் போனதற்கு பிறகாக இந்த விமான நிலையத்தினுடைய இந்த பேசுபொருள் வந்து உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு பரந்தூர் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம் எங்கள் தலைவருடைய இன்னைக்கு அவர் போயிருக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் தான். இவ்வளவு கிரெடிட் எல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது. இல்ல இது ராகுல் காந்தி மட்டும் இல்ல, இது இவ்வளவு பெரிய கிரெடிட் எல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு, அது தப்பு. நீங்க தலைவர் வந்திருக்காரு, அது பேசுபொருளாக இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா இதுக்கான மொத்த கிரெடிட் நீங்க அப்படியே வாரி சுருட்டிட்டு போகாதீங்க. அது நியாயமும் கிடையாது. கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கணும் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா. இல்ல இது எங்களுக்கு மட்டும் சார்ந்தது, எங்களாலதான் இது சாத்தியப்பட்டது நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இத்தனை நாட்களாக பேசப்பட்ட இந்த பேசுபொருளை இப்போது இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாற்றியதற்கு காரணம் எங்கள் தலைவர். இதுல யாரும் மாற்றத்தை சொல்றதுக்கான இடம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த கேள்வியும் பதிலும் அதுவாகத்தான் இருக்கு. புரியுது புரியுது சார். இது எல்லாரும் பேசக்கூடிய கேள்வி மட்டும் நான் வைக்கிறேன். ப்ளீஸ். இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தமிழக அரசியல் களத்துல ஏதாவது ஒரு அரசியல் தலைவருக்கு மக்களை சந்திப்பதற்கு இத்தனை நிபந்தனைகள் வைத்திருக்கிறாங்களா? இத்தனை நிபந்தனைகள் வைத்திருக்கிறாரா அப்படின்னு கேக்குறீங்க. பக்கத்துல PR பாண்டியன் சார் இருக்கிறாரு, அவருக்கு தெரிய நிபந்தனைகள் வச்சாங்களா இல்லையான்ட்டு. இல்ல அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க சார். விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர் சார். அவர் வந்தா ஜனங்க நிறைய பேர் வருவாங்க, அது லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும் அப்படிங்கறதுனால சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கே தவிர தலைவர் நேரடியா மக்களை போய் பார்க்கறதுக்கோ, அந்த மக்களை போய் சந்திப்பதற்கோ ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காம இந்த அரசாங்கம் இருக்குன்னா என்ன சார் அரசாங்கம் அது? ஓகே பேசலாம் நம்ம.